ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஜோஹோ டெக்னிக்கல் ரைட்டர் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜோஹோ டெக்னிக்கல் ரைட்டர் ஜாபுக்கு யூஸ்வலா 2 ரவுண்ட் இருக்கும். உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வில் பி ஆன் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ். இதுல பேசிக்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பேராகிராஃப் ரைட்டிங் செக்ஷனும் இருக்கும். செகண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் வில் பி இன்டர்வியூ ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல உங்க டெக்னிக்கல் நாலேஜை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதுல கிளியர் பண்றவங்களுக்கு ஃபைனல் ஆஃபர் will be given with a salary ranging between 5 to 12 lakhs per annum depending on your experience. இந்த வீடியோல பாஸ்ட் இயர்ல கேட்ட ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை லைவா சால்வ் பண்ணா வாங்க. நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இங்கிலீஷ் கொஷின்ஸ் பார்த்துடலாம். டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் கிராமர் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் லுக் அட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தட் வாஸ் ஆஸ்ட் இன் தி பாஸ்ட் இயர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை தி கரெக்ட் சென்டென்ஸ். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, software are not working properly, the software is not working properly, softwares is not working properly. இது 4 ஆப்ஷன். இது வந்து கரெக்டான ஆப்ஷன். சாஃப்ட்வேர்னு சொன்னா இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, சாஃப்ட்வேருக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சாஃப்ட்வேர்ஸ்லாம் கிடையாது, சாஃப்ட்வேர் மட்டும் தான் இருக்கு. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி 2 ஆப்ஷன். இது ரெண்டுத்துல இதான் ரைட்டா இருக்கும். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ல பாத்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் தான் வரும். இஸ் வந்து சிங்குலர் வேர்ப். சாஃப்ட்வேர் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர் வந்து ப்ளூரல். அதனால வந்து சாஃப்ட்வேர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அன்கவுண்டபிள் நவுன் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு சிங்குலர் வேர்ப் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, டிக் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். நிறைய 4 ஆப்ஷன் இருக்கு. இட்ஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், இட் அப்போஸ்ட்ரஃபி எஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். இட்ஸ் அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து அப்போஸ்ட்ரஃபி வந்து எண்ட்ல வருது, நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். அப்புறம் இட் இஸ் அப்போஸ்ட்ரஃபி யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். யூஸ்வலா பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. இட் அப்போஸ்ட்ரஃபி எஸ் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஷார்ட்டன்ட் ஃபார்ம். இட் இஸ் அப்படி எழுதுறதுக்கு பதிலாக இட்ஸ் அப்போஸ்ட்ரஃபி பண்ணி சொல்றாங்க, கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐடிஎஸ் இட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொசஷன், அதனுடைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இட் இஸ் நான் சொன்னால ஷார்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அப்படின்றது பொசஷன். த பேர்ட் ஃப்ளூ பேக் டு இட்ஸ் நெஸ்ட், அதனுடைய நெஸ்ட்டுக்கு பறந்து போனது. ஓகே, பொசஷன் ஃபார்ம். அதனால வந்து அப்போஸ்ட்ரஃபி வரல, வெறும் ஐடிஎஸ் தான் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ட்ல போடுவாங்க. அது எப்போ போடுவாங்க, அப்போஸ்ட்ரஃபி டு ஷோ பொசஷன் டு ப்ளூரல் ஆப்ஜெக்ட். அப்போஸ்ட்ரஃபி இஸ் யூஸ்ட் அட் தி எண்ட். தி டீச்சர்ஸ் லவுஞ்ச், இங்க வந்து அப்போஸ்ட்ரஃபி வந்து இங்க வருது. டீச்சர்ஸ் வந்து ப்ளூரல், அங்க வந்து அப்போஸ்ட்ரஃபி எண்ட்ல வரனால பொசஷன் சொல்றாங்க. டீச்சர்ஸோடைய லவுஞ்ச் அப்படின்னு சொல்றனால அப்போஸ்ட்ரஃபி வந்து இட் இஸ் யூஸ்ட் அட் தி எண்ட். ஓகே, இப்போ இந்த கொடுத்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட்டு. இட்ஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஏன்னா இது ஷார்ட் அண்ட் ஃபார்ம். எப்படி எழுதுனா இட் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். இட் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். இது வந்து பொசிஷனே கிடையாது. ஸோ ஃபோன்ஸ், த மொபைல் ஃபோன் ஸ்கிரீன் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதனால வந்து ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஈச் ஆஃப் த மாடியூல்ஸ் டேஷ் டெஸ்டட் பிஃபோர் டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஈச் அப்படின்ற வார்த்தை வந்து இட் இஸ் யூஸ் டு டினோட் இட் இஸ் அ சிங்குலர் வேர்ட். ஓகே, ஸோ அப்படி பண்றப்ப வந்து இங்க வர வேர்ப் மஸ்ட், இங்க வர மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தட் ஷுட் பி அ சிங்குலர் வேர்ப். ஆர் வருமா, ஆர் வந்து ஆர் வேர்னா ப்ளூரல். ஸோ கண்டிப்பா கிடையாது, இஸ் தான் சிங்குலர். கரெக்டா, ஸோ சி, ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் டி ஹேவ் பீன், மாடியூல்ஸ் ஹேவ் பீன், ஈச் ஆஃப் த மாடியூல்ஸ் ஹேவ் பீன் டெஸ்டட் பிஃபோர் டிப்ளாய்மெண்ட் வந்து இங்க சூட்டபிளா வராது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த சென்டென்ஸ் யூசஸ் கரெக்ட் பங்க்சுவேஷன். ப்ளீஸ் ரெஃபர் டு த யூசர் கைட். இங்கே பங்க்சுவேஷன் வந்து இங்கே வருது.
கமா பிஃபோர் காண்டாக்டிங் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து இங்கே வருது கமா இங்கே வருது. ஆப்ஷன் டில எதுவுமே கிடையாது. யூஸ்வலா பிஃபோர் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பங்க்சுவேஷனே வராது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரெஃபர் டு த யூசர் கைட் பிஃபோர் காண்டாக்டிங் சப்போர்ட். இதுதான் ரைட் ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, ப்ளீஸ்க்கு பக்கத்துலலாம் பங்க்சுவேஷன் வராது. ப்ளீஸ் ரெஃபருக்கு இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி பிரேக்கிங் த சென்டென்ஸ். நீங்கள் இங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி பிரேக்கிங் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Generally, a comma is not needed before unless it introduces a dependent clause or the phrase at the beginning of a sentence, or if there is an interruption that needs to be set off. Usually before, let's say if it starts at the beginning of the sentence, it's comma use பண்ணுவோம். Before contacting the support, please refer to the user guide. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதே இப்படி தான் எழுதுறேன் அப்படின்னா before contacting support அப்போ நான் comma யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா பிஃபோருக்கு முன்னாடி வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ஃபங்க்ஷன் ஆஃப் த பட்டன் இஸ், இது வந்து சிங்குலர் வேர்ப். ஓகே, இஸ் டு டேஷ் த யூசர். இங்கே டூலாம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேர்ப் வந்து வில் ஆல்வேஸ் பி சிங்குலர். 2 + பேஸ் வேர்ப் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த வேர்ப் அசிஸ்ட் தான் வரும். அசிஸ்ட் வந்து இட் ஷுட் பி த பேஸ் வேர்ப். சிங்குலர்னு சொல்றதை விட அதோட எக்ஸ்டென்ஷன்லாம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ஸ்ன்றது நவுனு, வேர்ப் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. அசிஸ்டட் வந்து பாஸ்ட் டென்ஸ். த ஃபங்க்ஷன் ஆஃப் த பட்டன் இஸ் டு அசிஸ்டட் த யூசர். நோ, பாஸ்ட் டென்ஸ். இப்போ வந்து பிஎன்சி பிஎன்டி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. பி வந்து சிங்குலர், கரெக்டா பேஸ் வேர்ப்ல தான் வரும். ஓகே, ஸோ அதனால வந்து டு அசிஸ்ட் த யூசர். அசிஸ்ட்ன்றது ப்ளூரல், தட் won't come here. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து assist, which is option B. Okay, இப்போ next question பார்க்கலாம். Dash API documentation was updated last week. Okay, API வந்து ஸ்பெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா APP. A வந்து AY, அந்த வவல் சவுண்ட் வருது, கரெக்டாக. அதனால வவலுக்கு முன்னாடி ஆல்வேஸ் வந்து and தான் வரணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் an elephant. ஓகே, an elephant. a dog. இது வந்து வவல், இது வந்து பார்த்தீங்கன்னா வவல் கிடையாது, அதனால ஏல வரும். ஓகே, வவல்ல ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி வேர்டுக்கு முன்னாடி வந்து ஆன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து ஐடென்டிஃபை த பாசிவ் வாய்ஸ் இன் த சென்டென்ஸ். The developer wrote the script writes itself, the script was written by the developer is writing the script. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வில் பி டூயிங் தி ஆக்ஷன். ஓகே, பாசிவ் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன். இதுதான் கீ டிஃபரன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. பாசிவ் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஷுட் பி ரிசீவிங் தி ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா developer wrote the script, developer is doing the action, developer is doing what, writing. So இது வந்து active voice first. Second, the script writes itself, script is the subject, script is writing, so again it's active voice. Third one, the script was written by the developer, script is receiving the action from developer, so இதுதான் passive voice. Option C தான் right answer. Last one, the developer is writing, again is active voice. Okay, next question பார்த்தலாம். Select a grammatically correct sentence. There is too many settings. ஓகே, இஸ் வந்து சிங்குலர்ல இருக்கு, செட்டிங்ஸ் வந்து ப்ளூரல்ல இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து தேர் ஆர் டூ மெனி செட்டிங்ஸ். இது ஆர் வந்து ப்ளூரல், தேர் ஆர் டூ மெனி செட்டிங்ஸ். ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தலாம். தெர் இஸ் டூ மெனி செட்டிங்ஸ். அகைன் இஸ் வந்து சிங்குலர், செட்டிங்ஸ் வந்து ப்ளூரல், இன்கரெக்ட். தேர் ஆர் டூ மெனி செட்டிங்ஸ். தேர் இஸ் வந்து ப்ரொசசிவ் ப்ரோனோன், யூஸே பண்ணக்கூடாது. ஸோ இன்கரெக்ட். கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் வேர்ட் இஸ் இன்கரெக்ட்? த யூசர் மஸ்ட் என்டர்ஸ் த கிரெடென்ஷியல்ஸ் பிஃபோர் லாகிங் இன். நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சு பாருங்க சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. த யூசர் மஸ்ட் என்டர். ஏன்னா மஸ்ட்ன்றது மொடால் வேர்ப். மொடால்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப் மாதிரி. த வேர்ப் மஸ்ட் இஸ் அ மொடால் வேர்ப். அண்ட் மொடால்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபாலோட் பை த பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம்னா சிங்குலர்ல இருக்கணும். த யூசர் மஸ்ட் என்டர்னு இருக்கணும். கரெக்டுங்களா? நான் என்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால வந்து இதுதான் இன்கரெக்ட் ஃபார்ம். ஓகே, மற்ற எல்லாம் அவரோட யூசர் கிரெடென்ஷியல் லாகின் கரெக்ட். பி இஸ் தி incorrect one and that is the answer. Okay, next question போலாம். Which of the following sentences is correct? The manuals that was printed are outdated. இது வந்து ப்ளூரல்ல சொல்றாங்க, பட் சிங்குலர் சொல்றாங்க. இது வந்து ப்ளூரல், the manuals வந்து ப்ளூரல்ல இருக்கு. ஸோ இங்க வர வேர்பும் வந்து should be plural, ஆனா இங்க சிங்குலர்ல இருக்கு, so it is incorrect. The manuals which was printed, again இங்க வந்து mistake இருக்கு, incorrect. The manuals that were printed, இது plural, இதுவும் plural. The manuals that were printed are outdated, இது right. Okay, the manuals that is printed, again இது வந்து incorrect. ஏன்னா is wasனா singularல சொல்லுவாங்க, நம்ம manuals pluralல இருக்கு. So correctaன option வந்து option C. Okay, next வந்து usually MCQ question கொடுத்துட்டு there is a paragraph and essay writing section இருக்கும். இதில் வந்து தெரிய 2 டைப்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைசிங் அ பிளாக், ஒரு லெட்ஸ் சே 500 வேர்ட் பிளாக் கொடுத்துட்டு அதை வந்து சம்மரைஸ் பண்ண சொல்லுவாங்க வித்தவுட் லூசிங் கான்டெக்ஸ்ட். சம்மரைஸ் வித்தவுட் லூசிங் கான்டெக்ஸ்ட் அது பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இல்லாட்டி வந்து ஒரு டாபிக் கொடுத்து யூ ஹவ் டு ரைட் அன் எஸ்ஸே ஆஸ் வெல். ஏன்னா டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் வந்து யூ ஹவ் டு ரைட் அ லாட் ஆஃப் டாக்குமெண்டேஷன், நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ நீட் டு ரைட் அ லாட் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் சென்டென்சஸ் அஸ் வெல். நீங்களா நிறைய பேராகிராஃப்லாம் எழுதுறோம், நிறைய டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து they will be using this exercise, paragraph and essay writing, to judge your capability to write the documentation. Okay, so இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். Okay, so if you guys want me to create a separate video on it, let me know, comment பண்ணுங்க, I will create a separate video. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா how do I prepare for this, இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி சொன்னீங்கன்னா start writing on your own. நீங்கள் ஒரு blog மாதிரி எடுத்துக்கோங்க, நிறைய blogs இருக்குது, கூகுள் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சாட் ஜிபிடி கிட்ட, நிறைய பேர் சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சாட் ஜிபிடி கிட்ட இவங்க ஆன்சர் கொடுத்து ஜட்ஜ் பண்ண சொல்லுங்க. சாட் ஜிபிடி will judge. Okay, and then let you know where you have made the mistake. Okay, that is the easiest way to prepare. Okay, that is all. First question போலாம். If the selling price is doubled, the profit triples. Find the profit percent. இப்போ வந்து cost price equal to x னு வச்சுக்கலாம், selling price is equal to y னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, profit is equal to selling price minus cost price. இதான் ஃபார்முலா. இப்போ என்ன சொல்றாங்க, ப்ராஃபிட் ட்ரிபிள் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகும்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் டபுள் பண்ணிக்கிட்டேன், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணலாமா? 3y minus 3x equal to 2y minus x. ஸோ இப்போ y இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 3y minus 2y is equal to y equal to, இது இந்த சைடு போச்சுன்னா 3x minus x. ஸோ is equal to 2x. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இல்லைங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது, ப்ராஃபிட் என்னது, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், y மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த y is equal to 2x இதில் போடலாமா, 2x minus x is equal to x. ப்ராஃபிட் வந்து x. நான் என்ன சொல்லியிருந்தேன், காஸ்ட் ப்ரைஸ் வந்து x, அதானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ ப்ராஃபிட்டும் x, அதாவது டபுள் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன வரும், p percentage is equal to 100%. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A certain amount earns a simple interest of rupees 1750 after 7 years. Had the interest been 2% more, how much more interest would it have earned? இதுதான் கொஷின். அதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் equal to p into r into t by 100. Simple interest amount earned is equal to principal into rate of return into t by 100. இவங்க என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் earned is 1750, p கொடுக்கல, r கொடுக்கல, டைம் பீரியட் வந்து 7 years கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க.
இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் தி இன்ட்ரெஸ்ட் பீன் 2% மோர். இப்போ இந்த ஆர் வந்து 2% இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா how much more interest would have earned. இப்போ இப்போதைக்கு 1750, இதுலேருந்து இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக earn பண்ணுவாங்க, அதுதான் கொஷின். ஆனால் பிரின்சிபல் கொடுக்காதனால இந்த ஈக்குவேஷனை சால்வே பண்ண முடியாது நம்மளால். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்அடிக்குவேட், ஆப்ஷன் டி அதுதான் ரைட்டான ஆன்சர். உங்களுக்கு வேறு கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த கேலண்டர் ஃபார் த இயர் 2007 வில் பி த சேம் ஆஸ் த இயர். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2014, 2016, 2017, 2018 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஆன்சர்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 2007 வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து இட்ஸ் நாட் அ லீப் இயர். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் இருக்கும், 365 டேஸ் இருக்கும். 365 டேஸ் எப்படி எழுதலாம், 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே. 1 டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1 டேவை தான் நம்ம ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 2007ல் லெட்ஸ் அஸ்யூம் Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல கொஷினில், 2014, 16, 17, 18, அந்த 4 இயரில் ஏதாவது ஒரு இயர் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேலண்டர் வில் பி த சேம் ஆஸ் 2007. இதுதான் கொஷின். இது எந்த இயர்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டலாக நம்ம ஆட் டேஸ்லாம் கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஆட் டேஸ் வச்சு எப்படி கேலண்டர் இயர் சேம்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2007க்கு வந்து ஒரு ஆட் டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? லெட்ஸ் அஸ்யூம் 2007ஓட Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 1 ஆட் டே இருக்குது. ஏன்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே இருக்குது. ஏன்னா இது நார்மல் இயர். கரெக்டுங்களா? இப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் 2008ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆட் டே இருக்கனால January 1 வந்து மண்டேவாக இருக்காது, டியூஸ்டேவாக இருக்கும். ஓகே? ஏன்னா ஒரு ஆட் டே இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்கிறதுனால ஒரு டே தள்ளி போகும். ஸோ நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எல்லா ஆட் டேஸையும் கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆல் டிவைட் பண்ண முடியுது. நம்ம கவுண்ட் பண்ணி வர ஆட் டேஸ் எல்லாம் 7ஆல் எப்போ டிவைட் பண்ண முடியுதோ அப்போ வந்து எல்லா ஆட் டேஸும் வந்து டேலி ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து கரெக்டாக வந்து சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 2007ல் ஒரு ஆட் டே இருக்குது, நம்ம பண்ணோம். 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர். கரெக்டாக ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணலாம். லீப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ், ஒரு டே 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா? அப்புறம் வந்து 2009ல் ஒரு ஆட் டே தான் இருக்கும், ஏன்னா நார்மல் இயரு. 2010ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்புறம் 2011ல் ஒரு ஆட் டே தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் 2012ல் இது லீப் இயர், ஸோ 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்புறம் 2013ல் ஒரு ஆட் டே இருக்கும். 2014ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும். 2015ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும். 2016ல் 2 ஆட் டேஸ் இருக்கும், ஏன்னா இது லீப் இயரு. 4ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா அது லீப் இயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது போகிறேன். 2017ல் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும், ஏன்னா அது நான் லீப் இயரு. 2018ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆட் டேஸ். இப்போது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சேம்? இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணோம், January 1, 2007ல் பார்த்தீங்கன்னா லெட்ஸே மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இயர்ஸில் மண்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து சேம் கேலண்டர் இயர். கரெக்டாக? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் டேஸ் எல்லாம். சப்போஸ் இங்கே 1 இருக்குன்னா 1 + 2 3, 1 + 2 3, 3 + 1 4, 5, 6, 7, 8. ஓகே? ஸோ 8 ஆட் டேஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து எப்போ வந்து அகெயின் மண்டேல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா
நம்ம ஆட் டேஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு சம் பண்ணிட்டு 7ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த இயரில் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும், மண்டேல திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நான் இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணது என்னது 8. ஸோ இங்கே 9, 10, 11, 11 + 2 13, 14. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 வந்துருச்சு ஆட் டேஸ். ஓகே, ஸோ இங்கே 2007ல் மண்டே ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2017 வரைக்கும் 14 ஆட் டேஸ் இருக்கு. ஸோ 14னா 7ஆல் டிவைட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ 7 2 14. ஸோ நெக்ஸ்ட் 2018ல் பார்த்தீங்கன்னா சேம் இதில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 14ல் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இது வந்து தெர் ஒன்ட் பி எனி ரிமைனிங் ஆட் டேஸ், எக்ஸாக்டாக வந்து டேலி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 2018 பார்த்தீங்கன்னா அகெயின் மண்டேல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2018 வந்து இட் வில் ஹாவ் தி சேம் கேலண்டர் இயர் ஆஸ் 2007. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A library has an average of 510 visitors on Sundays and 240 on other days. The average number of visitors per day in a month of 30 days beginning with a Sunday is what? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 30 days இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்தில். அதுவும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும், 5 சண்டே இருக்கும் அந்த மந்தில். அப்புறம் 25 வீக் டேஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, விசிட்டர்ஸ் ஆன் சண்டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 510 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 சண்டே இருக்கும், பர் டே 510 சொல்கிறாங்க. ப்ளஸ் வீக் டேஸில் 25 × 240 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து டோட்டல் விசிட்டர்ஸ் கிடச்சிருவாங்க ஓகேங்களா இந்த மந்தில். அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் ஆவரேஜ் பர் டே 30 டேஸில் இருக்குது. இதுதான் கொஷின் ஓகேங்களா. இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 285 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இது வந்து இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வில் பி த லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30? ஓகே, இந்த கொஷின் வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. பேசிக்காக இதோட எல்சிஎம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ 12, 18, 21, 30 இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணுற அப்படின்னா 3 4s are 12, 3 6s are 18, 3 7s are 21, 3 10s are 30. நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணுறேன், 2 3 7 5 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியாது சிங்கிள் டிஜிட்டில். ஸோ இதுதான் எல்சிஎம். இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் வரும். 3 × 2 × 2 × 3 × 7 × 5. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 1260 அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30. இந்த நம்பர் தான் எல்சிஎம் that will be divisible by 12, 18, 21 and 30. பட் அவங்க லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிவைட் பண்ணி 2 பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், 630. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட், அதாவது இன்ட்டு 2x போட்டிங்க அப்படின்னா 1260 வருது. தட் வில் பி டிவிசிபிள் பை இந்த இது. ஸோ 630 இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A motorboat whose speed is 15 km/h in still water goes 30 km downstream and comes back in a total of 4 hours 30 minutes. The speed of the stream is, இதான் கொஸ்டின். என்ன சொல்கிறாங்க, இந்த சைடு போகுது, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 30 km போகுது. ஓகே, ஒரு மோட்டர் போட்டு அதே இது வந்து அப் ஸ்ட்ரீமும் சேம் டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, 30 km/s. ஓகே, டோட்டல் டைம் வந்து 4 hours 30 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். 4 1/2 hours போட்டால் என்ன வருது, 9/2 hours. இல்லை, இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டல் டைம் 9/2 இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப என்ன டைமு ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் போகிறப்ப என்ன டைம். ஓகே, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே,
டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை எஸ். இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வாங்க. 9/2 வந்து டைமா, டைமு. டிஸ்டன்ஸ் என்னது, டவுன் ஸ்ட்ரீமு இதுதான். ஸ்பீடு வந்து லெட்ஸ் அஸ்யூம் x is the speed of the stream, கரெக்டா? ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் போட் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 15. ஓகே, ப்ளஸ் இது வந்து ஒரு டைம் எடுத்திருக்கோம் டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப, கரெக்டாக? இது டவுன் ஸ்ட்ரீமு. அதே மாதிரி அப் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸ்பீட் பார்த்தீங்க இப்போ அப்படின்னா 15 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மோட்டர் போட்டோட ஸ்பீடு வந்து 15 சொல்கிறாங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 15ஓட கம்மியாக இருந்தால் தான் போட் வந்து அப் ஸ்ட்ரீமில் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ மோட்டர் போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப் ஸ்ட்ரீம் மூவே ஆகாது. ஓகேவா? ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் 15 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது சால்வ் பண்ணலாமா? ஓகே, இதை நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். இப்போ இது சால்வ் பண்ணலாமா? 9/2 into is equal to 30 into 15 minus x plus 30 into x plus 15 equal to கீழே பார்த்தீங்கன்னா 15 squared minus x squared அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? 9/2 equal to 450 minus 30x plus 30x plus 450 divided by 15 squared minus x squared. Okay, இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்கும், இங்கே 9/2 into 15 squared minus x squared equal to 450 plus 450 900. இது கரெக்டா? இப்போ 9 கேன்சல் பண்ணிக்கலாம்ல. 9 1s are 9, 9 1s are 100. 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 squared minus x squared equal to 200 அப்படின்னு இருக்கும். 15 squared என்னது, 225 minus x squared equal to 200. ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ x squared equal to x squared இந்த சைடு போயிடும், 200 உள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ 25, 225 minus 200 25. x is equal to 5. இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆட் ஒன் அவுட் -6 9 15 21 24 28 30. இதில் வந்து எந்த நம்பர் ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சீரீஸ்லாம் பார்த்தா 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -6 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். 9ம் வந்து டிவைட் பண்ணால் 3ஆல் 3ன்னு வரும். 15ம் பண்ணலாம் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 21ம் பண்ணலாம் 3 7s 21 வரும். 24ம் டிவைட் பண்ணலாம் 3ஆல், கரெக்டா? 3 8s 24 பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனால் 28 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, 30யும் வந்து டிவைட் பண்ணலாம் 3 10s 30ன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும்தான் வந்து ஆட் மேன் அவுட். ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A man completes a journey in 10 hours. He travels the first half of the journey at the rate of 21 kilometers per hour and the second half at the rate of 24 kilometers per hour. Find the total journey in kilometer. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃபும் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ், ஏன்னா ஈக்குவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இஸ் ட்ராவலிங் அட் த ரேட் ஆஃப் 21 kilometers per hour. செகண்ட் ஹாஃப் அட் த ரேட் ஆஃப் 24 kilometers per hour. டோட்டலாக வந்து இஸ் டேக்கிங் 10 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டைம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இது இன்சைட் அடிச்சுக்கலாம்.
10 hours equal to time. Distance வந்து என்னது? First distance வந்து is covering x at the rate of speed 21 km/h. Next வந்து பார்த்தீங்கன்னா again same distance but at the rate of 24 km/h அப்படி சொல்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் ஜர்னி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் 2x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது சால்வ் பண்ணலாம்ல. 10 into 21 into 24 இது நான் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி திருப்பி கொண்டு போகிறேன். ஈக்குவல் டு 24x ப்ளஸ் 21x. இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஓகே, இது என்னது? 24 ப்ளஸ் 21 வந்து 45x. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு வச்சு இது வந்து இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 1s are 3, 3 5s are 15, 3 7s are 21. 15 கூட இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணால் 3 5s are 15, 3 8s are 24, 5 இங்கே இருக்குது, 5 2s போட்டுக்கலாம். ஓகே, நான் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 7 8s are 56, 56 2s are 1112. ஓகே, ஸோ x is equal to 1112. இது வந்து பாதி டிஸ்டன்ஸ் தான் x, கரெக்டாக? ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் ஜர்னி. ஜர்னினா x ப்ளஸ் x 2x. 2x என்ன வரும்? 112 into 2 equal to 224. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A, B and C subscribe to rupees 50,000 for a business. A subscribes rupees 4,000 more than B and B rupees 5,000 more than C. Out of a total profit of 35,000, A receives how much? ஒரு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ சில ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ A plus B plus C is equal to 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. A subscribes எவ்வளோ? 4,000 more than B. 4,000 plus B. Okay. Next, B subscribes 5,000 more than C அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ A வந்து இங்கே இருக்கிற B வந்து இங்கே எழுதிக்கலாம்ல. A is equal to 4,000 plus B. B is 5,000 plus C. So 9,000 plus C அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, A வந்து 9,000 plus C. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? A is equal to 9,000 plus C, 9,000 plus C plus B வந்து Cல போட்டோம்னா 5,000 plus C வரும், கரெக்டா? 5,000 plus C plus C ஆல்ரெடி இருக்கு. C equal to 50k அப்படி 50,000 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3 C இருக்கு. 3C equal to 9 plus 5 14k. 50,000 வந்து 14,000 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 36,000. ஓகே, ஸோ C is equal to 12,000. ஓகே, என்ன கேட்குறாங்க? C வந்து 12,000 அப்படின்னா B என்ன வரும்? இங்கே போட்டுக்கலாம்ல. 12 plus 5 17,000 வரும். B 17,000னா A வந்து என்ன வரும்? 17,000 plus 4,000 21,000, கரெக்டா? இப்போ A 21,000, B 17,000, C 12,000 அப்படின்னா இது ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ A வந்து 21,000, B வந்து 17,000, C வந்து 12,000 அப்படின்னா ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணால் இந்த 3 0 ஸ்லாஷ் பண்ணால் 21:17:12 அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க? அவுட் ஆஃப் அ டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 35,000 A receives how much? ஸோ ஏவோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்? 21 divided by 21 plus 17 plus 12. இது என்னது? 50. ஓகே, ஸோ 21/50 35,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ரேஷியோ வந்து நான் இதால் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஏவோட பங்கு என்னன்னு தெரிஞ்சிடும். A receives how much அப்படின்னு தெரிஞ்சிடும்.
இது கேன்சல் பண்ணலாம்ல. 5 7s are 35. ஸோ 700 into 21. ஓகேங்களா, அதுதான் ஆன்சர். என்ன வரும் அது? 14,700. இதுதான் ஆன்சர். ஸோ 21 into 700 14,000. இதுதான் வந்து A உடைய பங்கு. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The sum of the present ages of a father and a son is 60 years. 6 years ago, father's age was 5 times the age of the son. After 6 years, the son's age will be. இதுதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எதுன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் ஏஜோட சம் என்ன சொல்லியிருக்காங்க? F plus S is equal to 60. அதாவது father plus son is equal to 60 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 6 years ago, அதாவது ஃபாதரோட ஏஜ் 6 இருந்து F minus 6 equal to 5 times the age of the son. சன்னோட இது வந்து S minus 6 போட்டுக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? F minus 6 is equal to 5S minus 30 is equal to F minus 5S is equal to, இது இந்த சைடு வந்துடும், இது அந்த சைடு போகும், minus 24. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணலாமா? இதை நான் இங்கே எழுதுறேன். F minus 5S is equal to minus 24. இது சால்வ் பண்ண என்ன வரும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, F கேன்சல் ஆகிடும், இது 6S அப்படின்னு ஆகிடும். ஓகே, இது வந்து 84 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ S is equal to 14. சன்னோட ஏஜ் வந்து 14. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 6 years the son's age will be what? இது பர்சன்டேஜ். எஸ் நம்ம பர்சன்டேஜ் தான் கன்சிடர் பண்ணுவோம். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ 14 + 6 எவ்வளோ? 20. ஸோ இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் த சன். இது வரைக்கும் நம்ம 10 ஜோஹோ ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அவுட் ஆஃப் 20 கொஷின்ஸ். அடுத்த 10 கொஷின்ஸோட சொல்யூஷனை நான் பார்ட் 2 வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் போடுறேன், மறக்காம பாருங்க. உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். டு கெட் ஆப்டிடியூட் கோச்சிங் ஃப்ரம் IIT and IM graduates, வாட்ஸ்அப் us at 79758 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஜோஹோ 2024 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்ட் 2 சீரீஸ் வீடியோ இது. ஜோஹோ 2024 ஆப்டிடியூட் பேப்பரில் மொத்தமாக 20 கொஷின்ஸ் இருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் இப்போ ஜோஹோ, இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லா கொஷினையும் ஃபுல்லாக பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சால்வ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How many times are the hands of a clock at a right angle in a day? இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 3 o'clock இருக்கும், இங்கே 12 o'clock இருக்கும், 6 இங்கே இருக்கும், இங்கே 9 இருக்கும். கரெக்டா? இப்போ நான் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண போறேன்னா, ஒரு ஹவருக்கு எத்தனை தடவை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரியில் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் சே 1 2 அப்படி இருக்குன்னா, லெட்ஸ் சே 1 o'clock எப்படி இருக்கும்? சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் இங்கே இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து சின்ன முள் வந்து 1லேருந்து 2 போகிறதுக்குள்ள எத்தனை தடவை வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது? சின்ன முள் இங்கே வந்துட்டு இருக்கப்ப பெரிய முள் இதை கிராஸ் பண்ணி இங்கே வந்துடும், சம்வேர் இங்கே வந்துடும். கரெக்டா? இங்கே வரப்ப 90 டிகிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் தடவை 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பெரிய முள் கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்தப்போ கூட இங்கே ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இது செகண்ட் இன்ஸ்டன்ஸ். 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ எவ்ரி ஹவர், எவ்ரி 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 24 டைம்ஸ். அப்படி நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா
ஏன்னு இப்ப சொல்றேன். இப்போ in a day ஒரு 2 டைம், அது எப்ப அப்படின்னு சொல்றேன், between 2 and 3 and between 8 and 9 ஒரு டைம் தான் சின்ன மூலம் பெரிய மூலம் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். எப்படின்னு சொல்றேன். இப்போ 2 o'clock அப்போ சின்ன மூலிங்க இருக்குமா, பெரிய மூலிங்க இருக்கும். ஸோ சின்ன மூலிங்க வரப்போ பெரிய மூல் கிராஸ் பண்ணி இங்க வரும் சம்வேர் இங்க வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அடுத்த 90 டிகிரி ஃபார்ம் ஆறப்போ சின்ன முள் வந்து இங்க வந்துடும், பெரிய முள்ளும் இங்க போயிடும், பேக் டு இட்ஸ் பொசிஷன். இங்க போறப்ப வரும், இப்பதான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து 3 o'clock ஆயிடும், அது வந்து நெக்ஸ்ட் ஹவருக்கு வந்துடும். ஸோ பிட்வீன் 2 to 3 ஒரு டைம் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பிட்வீன் 8 to 9 ஒரு டைம் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டைம் தான் சின்ன மூலம் பெரிய மூலம் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப 12 ஹவர்ஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா 22 டைம்ஸ் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஏன்னா பிட்வீன் 2 to 3 8 to 9 ஒன்லி ஒன் டைம் தான். ஸோ அதனால நான் 2 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? 22 into 2 44 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In how many different ways can the letters of the word leading be arranged in such a way that the vowels always come together? இது வந்து பர்மிட்டேஷன் கொஸ்டின். இப்போ வந்து லீடிங்ல வந்து எத்தனை வேர்ட் இருக்கு? எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 7 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து வவல்ஸ் வந்து நான் சேர்த்து எழுதிக்க போறேன். எல் இஏ வந்து வவல், ஸோ அது லாஸ்ட்ல வச்சுக்கலாம். டி என் ஜி அப்புறம் இஏஐ இது வவல். ஓகேவா? இது வந்து 4 இருக்கு. இது இப்போதைக்கு இந்த வவல்ஸ் எல்லாமே ஒரு லெட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 4 + 1 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் a number of ways in which it can be rearranged. ஓகேங்களா? ஆனா வித்தின் இஏஐயும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? இஏஐன்னு பண்ணலாம், ஐஏஇ அப்படின்னு பண்ணலாம். ஸோ அது வந்து த்ரீ டிஃபரெண்ட் வேஸ் இன் விச் இட் கேன் பி ரீஅரேஞ்ச். ஸோ 3 ஃபேக்டோரியல் அது. ஓகேவா? ஸோ ஓவரால் ஐ கேன் ரீஅரேஞ்ச் இட் இன் 5 ஃபேக்டோரியல். வித்தின் வவல்ஸ் ஐ கேன் ரீஅரேஞ்ச் இட் இன் 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். என்னன்னு பார்த்துடலாமா? 5 ஃபேக்டோரியல் என்னது? 5 into 4 into 3 into 2 into 1. இது வந்து என்னது? 5 was 20, 26 are 120. அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் வந்து 3 into 2 into 1 equal to 6. ஸோ 120 into 6 என்ன வரும்? 720. ஓகேவா? இதுதான் ஆன்சர். Next question போலாம். The sum of the squares of 3 numbers is 138 while the sum of their products taken 2 at a time is 131. The sum is என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த 3 numbers assume பண்ணிக்கலாம். A, B, C அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து sum of the squares of 3 numbers, அதாவது A squared plus B squared plus C squared is equal to 138 அப்படின்னு சொல்றாங்க. Next is sum of their products taken 2 at a time, அதாவது A into B plus B into C plus C into A equal to 131 சொல்றாங்க. இப்போ வந்து the sum is என்ன? A plus B plus C என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் கொஸ்டின். கரெக்டா? இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. A plus B plus C whole squared is equal to A squared plus B squared plus C squared plus 2 into AB plus BC plus CA. இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஆல்ரெடி தெரியும் நமக்கு. 138. கரெக்டா? 138 plus 2 into இந்த டேர்மும் தெரியும், உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 131. ஓகேவா? இது எவ்வளவு வருது? சம் பண்ணீங்க அப்படின்னா 400 வரும். ஆனா இது A plus B plus C whole squared தான். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? A plus B plus C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 equal to 20. இதுதான் A plus B plus C. உங்களுக்கு வேற கம்பெனி ஆப்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a 500 meter race, the ratio of the speeds of two contestants A and B is 3:4.
A as a start of 140 meter, then A wins by எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3/4 இதான் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ரேஷியோ, கரெக்டாக S1/S2. இப்போ எசென்ஷியலி ஸ்பீடோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியுது அந்த பர்சனால், கரெக்டாக, அதுதான் ஸ்பீடு. இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் 3:4 அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இது ஏவோட ஸ்பீடு, இது வந்து பியோட ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் ஏ கேன் கவர் 3 meters, தென் பி கேன் கவர் 4 meters. எசென்ஷியலி அந்த ரேஷியோ அதான் சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 500 meter ரேஸ், ஓகேவா, ஏ ஹாஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் 140. ஏ வந்து 140 மீட்டர் தாண்டி தான் ஸ்டார்ட்டே பண்ணுது ஏ. ஓகே, மீதி எவ்வளோ இருக்கும், 360 தான் இருக்கும். 500ல் 140% மீதி தான். இதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏ வந்து 360 தான் கவர் பண்ணணும், ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா 500 கவர் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து இஃப் இட் கவர்ஸ் 3 meter, பி கேன் கவர் 4 meter. அப்போ வந்து ஏவோட ஸ்பீடோட பியோட ஸ்பீடு அதிகம். ஓகேங்களா, ஏ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 360 meters கவர் பண்ணும் ரேஸை முடிக்க, கரெக்டாக. 360, இது வந்து 360 meters கவர் ஆச்சுன்னா அந்த டைம்ல பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாமா. இது எப்படி பண்ணலாம், ஸோ 360 டிவைடட் பை 3 into 4, இதை நான் கிராஸ் அரேஞ்ச் பண்ணேன்னா இப்படி தான் வரும். இது எப்படி வரும், 3 கால்குலேட் பண்ணலாமா, ஸோ 480. So if A covers 360 meters, B will cover 480 meters. ஓகேவா, A வந்து ஃபினிஷிங் ஃபிளாக்ல இருக்கிறப்போ 360 meters கவர் பண்ண பிறகு B இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 480 தான் 500, இதுதான் 500 பாயிண்ட், கரெக்டாக, இது வரைக்கும் தான் இதாது. ஸோ 480 தான் கவர் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 20 கவர் பண்ண முடியலை. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, தென் A will win, ஏன்னா A வந்து ஃபினிஷிங் லைன் கிராஸ் ஆகிடும் கரெக்டாக அந்த டைமில். ஸோ A will win by 20 meters. பி வந்து 20 meters முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ வின் பண்ணிடும். அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? ஓகேங்களா, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் காயின், செகண்ட் காயின், இது தேர்ட் காயின் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஈச் டைம்ஸ் நான் காயின் டாஸ் பண்ணுறப்ப 2 அவுட்கம் பாசிபிள், கரெக்டா. என்னது, எதர் ஹெட்ஸு இல்லை டெய்ல்ஸ். இதுலேயும் 2 அவுட்கம்ஸ், ஹெட்ஸு டெய்ல்ஸு, இதுலேயும் 2 அவுட்கம், ஹெட்ஸு இல்லை டெய்ல்ஸ், கரெக்டாக. ஸோ 3 அன்பயஸ்ட் காயின்ஸை நான் டாஸ் பண்ணேன்னா டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன வரும், 2 into 2 into 2 is equal to 8 different types of combinations வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி, HHH, HHT, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து 8 வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். அட்மோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எய்தர் 0 ஹெட் வரணும், இல்லை ஒரு ஹெட் வரணும், இல்லை 2 ஹெட் வரணும். இதான் அட்மோஸ்ட். ஆனால் 3 ஹெட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ 3 ஹெட்ஸ் வரதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி, ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். 3 சைட்லையும் வந்து HHHன்னு வரணும், கரெக்டா. அது ஒரு பாசிபிள் அவுட்கம்ல மட்டும் தான் 3 வருது. மற்ற எல்லா அவுட்கம்லயும் எவ்வளோ வரும், ஒன் ஆஃப் தி சினாரியோஸ் வரும். இது 0 ஹெட் வரலாம், அதாவது டிடிடி டெய்ல்ஸ் 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 வரலாம், இல்லாட்டி ஒரு டெய்ல் வரலாம், இல்லை 2 டெய்ல் வரலாம், கரெக்டா. எக்ஸப்ட் இன் ஒன் அவுட்கம், இன் ரெஸ்ட் ஆஃப் த அவுட்கம்ஸ் எய்தர் யூ கேன் ஹேவ் 0 ஹெட், 1 ஹெட் ஆர் 2 ஹெட். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 8 பாசிபிலிட்டிஸ்ல ஒரு பாசிபிலிட்டி தான் வந்து இது 3மே ஹெட் வருது. ஸோ அப்போ என்னது, 7 அவுட் ஆஃப் 8ல வந்து 7 பாசிபிலிட்டிஸ்ல வந்து வில் பி கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். ஓகேங்களா, ஸோ 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் டிவைட் பை ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்பர் என்னது, டோட்டல் ப்ராபபிலிட்டி 8. ஸோ 7/8 இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The least perfect square which is divisible by each of 21, 36 and 66 is what அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு LCM based question. ஸோ ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஓகே, ஸோ இதை நான் 3 டிவைட் பண்ணுறேன். 3 7s are 21, 2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 பண்ணலாம். 7 அப்படியே 18 பண்ணலாம். 2 6 are 12, 2 11s are 7 பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்புறம் 2 பண்ணிங்கன்னா 2 3s are 6. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்கொயராக எழுதிக்கிறேன். ஏன்னா அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. 2 3 இருக்குது கரெக்டாக. ஸோ 2 3 இருக்குனால 3 ஸ்கொயர்ட். அதே மாதிரி 2 2 இருக்குது, 2 ஸ்கொயர்ட். அதே அப்புறம் ஒரு 7 இருக்குது, ஒரு 11 இருக்குது. ஓகே, 7 × 11 இதான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? இது நீங்கள் இதில் மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் தான் that number will be divisible by 21, 36 and 66. இதுதான் எல்சிஎமான கான்செப்ட். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, the least perfect square which is divisible by 21, 36 and 66 சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற வேல்யூ வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிளில் எப்படி ஸ்கொயராக மாற்றுறது? இன்னொரு ஒரு 7 × 11 மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும்ல. இன்டூ 7 × 11 போட்டால் 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ எல்லாமே ஸ்கொயரில் இருக்குங்க. அதுதான் லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த நம்பர் தான் will be divisible by 21, 36 and 66 கேட்டிருக்காங்க. லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன நம்பர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த நம்பரு. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 1 3 444. ஓகேங்களா? ஸோ 2,13,444 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A farmer bought toffees at 6 for a rupee. How many for a rupee must he sell to gain 20%? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து bought coffees at 6 for a rupee அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 toffees வந்து பை பண்ணியிருக்காரு ஃபார் 1 rupee அப்படின்னு தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ ஒரு டாஃபி எவ்வளோ? 1/6 rupee. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் சிபி. என்ன கேட்குறாங்கன்னா how many for a rupee must he sell to gain 20%? காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து 1/6 ரூபின்னு சொல்கிறேன். இது வந்து 20% கெயினுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது 20%னா 1.2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. இப்போ 30% சொன்னால் 1.3 சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நொட்டேஷன் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.2/6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1s are 6 6.2 வருது. ஓகே, ஸோ வந்து ஒரு டாஃபி வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 0.2 அப்படின்னு சொல்கிறோம். 0.2 எப்படி எழுதலாம்? 1/5 எழுதலாமா? அதான் 0.2. ஸோ 1 டாஃபி இஸ் ஈக்குவல் டு 1/5 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் 1 ரூபீக்கு வந்து நான் எவ்வளோ செல் பண்ணலாம்? 5 சைடு கொண்டு போங்க, 5 டாஃபீஸ். ஓகேவா? அப்புறம் இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஹவு மெனி ஃபார் அ ருபி மஸ்ட் ஹி செல்? ஸோ ஃபார் அ ருபி 5 டாஃபீஸ் வந்து செல் பண்ணாங்கன்னா 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A train of length 110 meters is running at a speed of 60 kilometers per hour. In what time it will pass a man who is running at 6 kilometers per hour in the direction opposite to that in which the train is going? இப்போ ட்ரெயின் வந்து 110 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 60 kilometers per hourல போகுது. மேன் இங்கேருந்து இந்த சைடு வந்து 6 kilometers per hourல போயிட்டு இருக்கான். கேபிஹெச் போட்டுக்கிறேன் ஸ்பீட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். நான் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எப்போ வரும்? நம்ம டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன் சொல்கிறோம். ஸோ இந்த இங்கே இருக்கிற 110 meters ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயினும் இவனை கிராஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 110. ஓகே, இப்போ வந்து டைம் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, 2 இது கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 110 மீட்டர்ஸ். ஸோ வந்து ஸ்பீடை வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறனால ட்ரெயின் வந்து இந்த சைடு போகுது, மேன் வந்து இந்த சைடில் 6ல் வரனால 60 + 6 66ன்னு சம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்போசிட் சைடில் போகிறப்ப ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் 66ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? மீட்டர்ஸ் பர் ஹவருக்கு இன்டூ 5/18 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டு கிடைக்கும். ஓகே, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து கேபிஹெச்சை வந்து நம்ம வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டு கன்வெர்ட் பண்ணால் 5/18 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்பீடு. இந்த சைடு நமக்கு 110 இருக்குது, டி இருக்குது. ஸோ இப்போ டி வந்து சால்வ் பண்ணலாமா?
ஓகே, இப்போ வந்து 11 6 ஆர் 66, 11 10s ஆர், அப்புறம் 5 2s ஆர் 10, ஓகேங்களா? அப்புறம் 6 3s ஆர் 18, ஸோ 3 ஆன்சர் போயிடுது. ஸோ t இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ 6 செகண்ட்ஸ் ஆகும் இந்த ட்ரெயின் வந்து இந்த மேனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஹவு மெனி வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பேங்கிங் கேன் பி அரேஞ்ச்ட். இது வந்து பெர்மிட்டேஷன் கொஸ்டின். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ரெசென்ட் இன் அ வேர்ட் வந்து அதோட ஃபேக்டோரியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இப்போ பேங்கிங்கில் எத்தனை லெட்டர் இருக்கு? BANKING. ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்கு, ஓகேவா? 1 2 3 4 5 6 7. ஆனால் 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா n வந்து ரிப்பீட் ஆகுது. என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்க என்ன ரெண்டு எண்ணை வந்து நீங்க எந்த சைட்ல, இது வந்து இந்த சைட்ல போட்டாலும் சரி, இது இந்த சைட்ல போட்டாலும் சரி, சேம் காம்பினேஷன் தான் வரப்போகுது. ஸோ அதனால வந்து 2 ஃபேக்டோரியல டிவைட் பண்ணும். எந்த லெட்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? இப்போ n வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா 2 ஃபேக்டோரியல் போடணும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். பண்ணலாமா? 7 ஃபேக்டோரியல் எப்படி பண்ணணும்? 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஓகே, டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வந்து 2 into 1. 2 2 கேன்சல் ஆகிடும். மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 இது வரும். இதுதான் ஆன்சர். This is the number of ways in which the letters of the word banking can be arranged. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man can row at 12 kilometers per hour in still water. He finds that it takes twice as much time to row upstream than to row downstream when he covers a certain distance. Find the speed of the stream. இப்போ வந்து இதான் ஸ்பீடு ஸ்ட்ரீம்னு வச்சுப்போம். ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு, லெட்ஸ் சே S1 வச்சுப்போம். அதில் வந்து இஸ் கோயிங் டவுன் ஸ்ட்ரீம், மேன் வந்து 12 kilometers per hour போகிறான். பட் கீழே வந்து இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும்னா 12 plus S1, ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் தி டோட்டல் ஸ்பீட் ஆஃப் த மேன் இன் விச் ஹி வில் கோ. ஒரு ஸ்டில் வாட்டர் 12 இருந்தாலும் டவுன் ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்காது, S1. ஸோ 12 plus S1 தான் எஃபெக்டிவ் ஸ்பீட் ஆஃப் தி மேன். ஓகே, ஸோ சைமல்டேனியஸ்லி இப்போ வந்து அதே டிஸ்டன்ஸை இஃப் ஹி ட்ரைஸ் டு கோ அப்ஸ்ட்ரீம் என்ன இருக்கும்? ஸ்பீடு வந்து 12 minus S1 இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீம் வந்து இந்த சைடு போகுது, பட் மேன் வந்து இந்த சைடு 12ல போகிறான். ஸோ 12 minus S1 தான் அவனோட எஃபெக்டிவ் ஸ்பீடு, அந்த மேனோட ஸ்பீடு. இப்போ வந்து இதை வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமில் போட்டுக்கலாம். இது ஸ்பீடு வந்து இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? இட் டேக்ஸ் ட்வைஸ் as much time to row upstream than to row downstream. ஓகேங்களா? டவுன் ஸ்ட்ரீமுக்கு T அப்படின்னா அப்ஸ்ட்ரீமுக்கு ட்வைஸ் as டைம். ஸோ 2Tன்னு போட்டுப்போம். இதை சால்வ் பண்ணலாமா? இதை நான் அப்படியே டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, டிவைட் பண்ணால் என்ன வரும்? பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஓகே, 12 plus S1 divided by 12 minus S1. ஓகே, இது dd கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி TTயும் கேன்சல் ஆகிடும். 2 இருக்கும் இந்த சைடு, இல்லை 2 மேலே போயிடும் கேன்சல் பண்ணிங்கன்னா. இதை சால்வ் பண்ணலாமா? 12 plus S1 ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 24 minus 2 S1. இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3S1 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும். S1 is equal to 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 4 தான் வந்து 4 kilometers per hour தான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சில்லாஜிசம் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து மேஜர் ப்ரெமிஸ் இல்லை மைனர் ப்ரெமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தே வில் பி டிரைவிங் சர்டன் கன்க்ளூஷன். ஓகேங்களா? அந்த கன்க்ளூஷன் ரைட்டா இல்லை ராங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ் தான் இந்த சில்லாஜிசம் சொல்லுவாங்க. சில்லாஜிசம்ஸ் in short meaning deductive reasoning. We are deducting this particular conclusion. We are deducing this particular conclusion basis these 2 statements. கரெக்டா? இதுதான் சில்லாஜிசம். இதுதான் சில்லாஜிசம் பேசிக். இப்போ நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மேஜர் ப்ரெமிஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்டட். ஓகே, இது வந்து வென் டயக்ராமில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணால் இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர்.
ஓகேங்களா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்டட். ஆக்டர்ஸ் வந்து லெட்ஸே எப்படி போட்டுக்கலாம், ஆக்டர்ஸ். ஓகேவா, இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் ரைட் ஹேண்டட். ஸோ ரைட் ஹேண்டட் வந்து குட் பி அபவ் ரைட் ஹேண்டட் போட்டுக்கலாம். ஸோ ஏ வந்து இட் இஸ் இன்சைட் ரைட் ஹேண்டட். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, ஆல் த ரைட் ஹேண்டட் ஆர் ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ ஆல் தி ரைட் ஹேண்டட் ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ ரைட் ஹேண்டடுக்கு வந்து ஆர்டிஸ்ட்குள்ள வந்து ரைட் ஹேண்டட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்டர்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்டட்ல வந்து நம்ம ரைட் ஹேண்டட்குள்ள வந்து ஆக்டர்ஸ் வந்து போட்டுட்டோம். தெர் இஸ் அனதர் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். லெட்ஸ் சே ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆக்டர்ஸ் அண்ட் ரைட் ஹேண்டட் பீப்புள். லெட்ஸ் சே ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்டட் அண்ட் ரைட் ஹேண்டட் பீப்புள் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அப்படி கூட நம்ம எழுதலாம். கரெக்டா, அப்படி இருக்கிறப்போ லெட்ஸ் சே இது வந்து ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து மேலே போட்டேன். செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் முடிச்சிடலாம். நம்ம என்ன சொல்றோம், ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்டட் சொல்றப்போ ஆல் ரைட் ஹேண்டட் ஆர் ஆக்டர்ஸ் அஸ் வெல் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல் ரைட் ஹேண்டட் ஆர் ஆர்டிஸ்ட். ஓகேவா, ரைட் ஹேண்டட் ஆர் ஆர்டிஸ்ட் நான் இதுக்குள்ளேயே எழுதுறேன், ஆர்டிஸ்ட். ஓகேவா, ஸோ மூணு பேருமே வந்து தே ஆர் சேம். அப்படி இருந்தா கூட தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வேலிட். கரெக்டா, ஸோ ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் இது, செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இது. ஓகேவா, இப்போ வந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, சம் ஆர்டிஸ்ட் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஆஸ் பர் த கன்க்ளூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தீங்கன்னா சம் ஆர்டிஸ்ட் தான் நம்ம தேர்ட் சர்க்கிள் எழுதியிருக்கோம். சம் ஆர்டிஸ்ட் ஆர் ஆக்டர்ஸ், எஸ் ரைட். இது இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெமிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ரைட்டு. ஆனால் செகண்ட் ப்ரெமிஸ்ல செக் பண்ணி பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரெமிஸ்ல என்ன சொல்றோம், ஆல் த த்ரீ ஆர் ஈக்குவல். ஆக்டர்ஸ் தான் ரைட் ஹேண்டட்னு சொல்றாங்க, ரைட் ஹேண்டட் ஆர் ஆக்டர்ஸ் மூணு பேருமே சேம் தான். அப்படி கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க, இந்த செகண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா சம் ஆர்டிஸ்ட் ஆர் ஆக்டர்ஸ் அது வந்து அப்ளிகபிள் ஆகுமா, ஆகாது. ஏன்னா இங்க ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆர் ஆக்டர்ஸ், ஏன்னா மூணு பேருமே ஈக்குவல் சொல்லியிருக்கோம். ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், ரைட் ஹேண்டட் பீப்புள், ஆல் தி த்ரீ ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த கன்க்ளூஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஹியர். கரெக்டா, அதனால வந்து ஆன்சர் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். அகைன் இங்கே ரெண்டு ப்ரெமிஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அது பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனாக ஒரு கொடுத்துருக்காங்க. அது ரைட்டாக ராங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெமிஸ் வந்து நோ பென்சில் இஸ் அ கிளாத். நம்ம வரைஞ்சிக்கலாமா, பென்சில் இங்கே எழுதிக்கலாம், கிளாத் இங்கே வரைஞ்சிக்கலாம். நோ பென்சில் இஸ் அ கிளாத், ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நோ ஸ்வெட்டர்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஸ்வெட்டர்ஸ் வந்து தனியாக வரைஞ்சிக்கலாம், நோ ஸ்வெட்டர்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஓகேவா, இது ஒரு இது இப்படி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வெட்டர் வந்து கிளாத்தோட ஓவர்லாப்பாக கூட ஆகலாம். கரெக்டா, அதை பற்றி நமக்கு வந்து தெரியாது. இது வந்து ஒன் வே, ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். செகண்ட் வேனாவும் போட்டுறேன். ஓகே, செகண்ட் வே வந்து லெட்ஸ் சே பி இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. ஸ்வெட்டர்ஸ் அண்ட் பென்சில்ஸ் தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் கிளாத் வந்து இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஓகேவா, இல்லை ஓவர்லாப் ஆகி கூட எழுதலாம். கரெக்டா, கிளாத் அண்ட் ஸ்வெட்டர்ஸ்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னு கொடுக்கல. ஸோ இட் குட் பி எனி திங். கரெக்டா, இந்த கன்க்ளூஷன் இது ஆல் த ஸ்வெட்டர்ஸ் ஆர் கிளாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்வெட்டர்ஸ் அண்ட் கிளாத்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா, கிடையாது. ஏன்னா செப்பரேட்டாக கூட இருக்கலாம் பேசிக் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக, ஸோ கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்வெட்டர்ஸ் ஆர் கிளாத் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம இப்படி வரைஞ்சோன்னா. இல்லைங்களா, ஆனால் இட் டசன்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் டசன்ட் ஹோல்ட் குட் ஃபார் ஆல் த கேசஸ்.
எல்லா கேசஸ்லேயும் ஹோல் குட்டாக இருந்தால் தான் அந்த கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டசன்ட் ஹோல் குட் இன் ஆல் த கேசஸ், அதனால் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல் ஸ்வெட்டர்ஸ் ஆர் கிளாத்ன்றது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து மல்டிபிள் கன்க்ளூஷன்ஸ் டெரைவ் பண்ணியிருக்காங்க. எந்த கன்க்ளூஷன் ரைட்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ். ஓகே, அது எப்படி எழுதலாம்? இன்ஜினியர்ஸ் வந்து இப்படி போட்டுட்டு, ஓகே, இன்னோவேட்டிவ் வந்து மேலேயும் போடலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரஸன்டேஷன். நெக்ஸ்ட், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஜினியர்ஸ்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள் போட்டு எஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரஸன்டேஷன். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் வே எப்படி பண்ணலாம்? நான் ஃபர்ஸ்ட் கொஷனில் சொல்லியிருந்த மாதிரி, இப்போ லெட்ஸே ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ்னா, லெட்ஸே இன்ஜினியர்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் பீப்புள் போத் குட் பி சேம் as well. கரெக்டாக? ரெண்டுமே வந்து ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ், ஆல் இன்னோவேட்டிவ் ஆர் இன்ஜினியர்ஸ் குட் பி பாசிபிள் as well. இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறனால ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே சர்க்கிள்குள்ளே இருக்கலாம். ஆல் த 3 people கேன் பி சேம், பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ரெப்ரசன்டிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given in the question. ஓகே, இப்போ வந்து கன்க்ளூஷன் என்னது? ஆல் தி இன்னோவேட்டிவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி இன்னோவேட்டிவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ், இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆல் தி இன்னோவேட்டிவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் கிடையாது, பட் செகண்ட் கேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டசன்ட் ஹோல்ட் குட் இன் போத் த சினாரியோஸ். ஸோ அது இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ். All the students are innovative. So as per the first case, yes, that is true. In second caseல வந்து பார்த்தீங்கன்னா all the students are innovative, yes, ஏன்னா இது மூணுமே ஈக்குவல், அதுவும் ட்ரூ. ஸோ இது டெஃபினட்டாக கரெக்டு இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நோ இன்னோவேட்டிவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நோ இன்னோவேட்டிவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் ரிசைடிங் வித்தின் இன்னோவேட்டிவ் பக்கெட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே செப்பரேட் கிடையாது. அதே மாதிரி செகண்ட் சினாரியோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நோ இன்ஜினியர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நோ இன்ஜினியர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஓவர்லாப் இருக்கீங்க. அப்புறம் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் வேறு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த கொஷினில் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ் வந்து இது வந்து டெஃபினட்டாக we can say basis these two statements. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டெலிவிஷன்ஸ், ஆல் ரேடியோஸ் ஆர் டெலிவிஷன்ஸ். இதை நம்ம வென் டயக்ராம் வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். நோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டெலிவிஷன்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் தனியாக டெலிவிஷன் தனியாக ப்ளாட் பண்ணிக்கலாம், ஏன்னா நோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டெலிவிஷன் ரெண்டுமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆல் த ரேடியோஸ் ஆர் டெலிவிஷன். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன இது போட்டுட்டு ஆல் த ரேடியோஸ் ஆர் டெலிவிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் இன் த கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் என்னது? அகெயின் சி தனியாக போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸ் வந்து சம்பந்தம் இல்லை, ஆனால் ஆல் ரேடியோஸ் ஆர் டெலிவிஷன் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ ரேடியோஸ் அண்ட் டெலிவிஷன் ஈக்குவலாக கூட இருக்கலாம். கரெக்டாக? ஆல் ரேடியோஸ் ஆர் டெலிவிஷன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆல் டெலிவிஷன்ஸ் ஆர் ரேடியோஸ் அப்படி கூட சொல்லலாம். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே ஈக்குவல், ஒரே சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் இன் த கொஷின் த்ரூ வென் டயக்ராம். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ண பிறகு இங்கே கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன்ஸில் வந்து எந்த கன்க்ளூஷன் வந்து மேட்சஸ் போத் த சினாரியோஸ் அப்படின்னு பார்க்கலாமா? ஆல் ரேடியோஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ஆல் ரேடியோஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸா? கண்டிப்பாக கிடையாது. ரெண்டுமே வந்து இதுலேயும் கனெக்டடாக இல்லை, இதுலேயும் கனெக்டடாக இல்லை. ஸோ கிடையாது. ஓகே, நோ ரேடியோஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ரேடியோஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதுலேயும் கனெக்ட் ஆகலை, ரேடியோஸ் அண்ட் இதுலேயும் கனெக்ட் ஆகலை. ஸோ இது டெஃபினட்டாக கரெக்டான ஆன்சர். ஓகே,
தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரேடியோ. ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரேடியோ அதுவும் கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரேடியோவே தனித்தனியாக தான் இருக்குது. ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரேடியோஸ் தனித்தனி தான் இருக்குது. தெர் இஸ் நோ ஓவர்லேப். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் கிடையாது. நன் ஆஃப் தி அபவும் கிடையாது. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கரெக்டா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் நோ ரேடியோஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் இஸ் த டெஃபினிட்டிவ் கன்க்ளூஷன் தட் வி கேன் டிரைவ் ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபவ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி எந்த கன்க்ளூஷன் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம், அதுதான் வந்து கொஷின். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஆல் த ஸ்டோன்ஸ் ஆர் ஹேமர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டோன் இங்கே இருக்குது, ஹேமர் இங்கே இருக்குது. ஓகே, இது ஒன் வே ஆஃப் ரெப்ரசென்டிங். ஓகே, நோ ஹேமர் இஸ் அ ரிங். ஹேமரும் ரிங்கும் தனியாக இருக்கலாம். இது ஒன் வே ஆஃப் திங். அப்புறம் சம் ரிங்ஸ் ஆர் டோர்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, சம் ரிங்ஸ் ஆர் டோர்ஸ். ரெண்டுமே டோர் வந்து இங்கே இருக்குது, ரிங் இருக்குது. தெர் இஸ் சம் ஓவர்லேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் டோர்ஸ் ஆர் விண்டோஸ். ஆல் த டோர்ஸ் ஆர் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோர் வந்து என்டையராக உள்ளே இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஆல் ஸ்டோன்ஸ் ஆர் ஹேமர்ஸ் வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எஸ் அண்ட் ஹெச். ஓகே, ஸோ நான் இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஆல் ஸ்டோன்ஸ் ஆர் ஹேமர்ஸ், ஆல் ஹேமர்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ், அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து கன்சிடரிங் திஸ் எந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்ட்? ஓகே, அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, சம் ஹேமர்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ். சம் ஹேமர்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் வந்து இந்த வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இட் அப்சல்யூட்டாக ரைட்டு. ஆனால் செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங்கில் வந்து ரெண்டுமே வேர் ஸ்டோன்ஸ் அண்ட் ஹேமர்ஸ் ஆர் ஈக்குவல். அங்கே வந்து சம் ஹேமர்ஸ் ஆர் ஸ்டோன் இல்லை, ஆல் ஹேமர்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டசன்ட் கோ வெல் வித் தி செகண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன். ஸோ திஸ் கன்க்ளூஷன் இஸ் இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ். ஓகே, சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ். ஓகே, கரெக்டு கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஸ்லைட் ஓவர்லேப் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற ஏதாவது மெத்தடில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா? இந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே எழுதிக்கிறேன். ரிங் இருக்கு, டோர் இருக்கு. நான் என்ன பண்ணலாம், இப்படி கூட நான் எழுதலாம். கரெக்டா? விண்டோஸு இது வந்து இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசென்டிங். அப்படி இருந்தால் கூட சம் விண்டோஸ் ஆர் ரிங். ஓகேவா? ஆல் த விண்டோஸ் ஆர் ரிங்ஸ் கண்டிப்பாக வராது. அப்படி பண்ணணும்னா நான் இதுக்குள்ளே தான் எழுதணும். கரெக்டாக? விண்டோஸ் வந்து நான் இதுக்குள்ளே வரும். அப்படி பண்ணேன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் த டோர்ஸ் ஆர் விண்டோஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து தீஸ் ஆர் த ஒன்லி 2 ways in which you can represent the statements given. கரெக்டா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ் வந்து இதுலேயும் ட்ரூவாக இருக்குது. சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ் கரெக்டாக, லைட் ஓவர்லாப் இருக்குது. இந்த மெத்தடில் பார்த்தாலும் சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ். கரெக்டாக? என்ன இந்த எல்லா ரிங்கும் இதுக்குள்ளே வந்தாலும் அதில் வந்து சர்டன் போர்ஷன் தான் வந்து விண்டோ. ஸோ அதனால் சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ் இந்த வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன்லையும் தி ஸ்டேட்மெண்ட் ஹோல்ட்ஸ் குட். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டான கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டு, ஸோ அது கிடையாது. ஒன்லி 2 கன்க்ளூஷன் ஃபாலோஸ். எஸ், டெஃபினட்டாக செகண்ட் மட்டும் தான் ஃபாலோ. ஸோ எய்தர் 1 or 2, நெய்தர் 1 or 2, போத்லாம் எல்லாமே கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஒன்லி 2 கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அதாவது சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ் தான் டெஃபினட்டாக வி கேன் சே பேசிஸ் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் given in the question. ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சர். சம் விண்டோஸ் ஆர் ரிங்ஸ். ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 கன்க்ளூஷனும் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எந்த கன்க்ளூஷன் ரைட்டுன்றது கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல் கப்ஸ் ஆர் புக்ஸ். ஓகே, கப்பு இங்கே இருக்குது, புக்கை நான் வரைகிறேன். ஆல் கப்ஸ் ஆர் புக்ஸ்.
நெக்ஸ்ட் ஆல் புக்ஸ் ஆர் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஷர்ட் புக்கை வந்து ஷர்ட்குள்ள போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் என்ன சொல்லனா, சி அண்ட் பி, அதாவது கப்ஸ் அண்ட் புக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா கூட இருக்கலாம். ஆல் கப்ஸ் ஆர் புக், ஆல் புக்ஸ் ஆர் கப்ஸா கூட இருக்கலாம். அது ரெண்டுமே ஷர்ட்ஸ், அது ரெண்டுமே ஷர்ட்ஸ்குள்ள இருக்கலாம். இது ஒரு பாசிபிள், செகண்ட் பாசிபிலிட்டி. இல்ல மூணுமே, அதாவது கப்ஸு, புக்ஸு, ஷர்ட்ஸு, ஓகே, மூணுமே வந்து ஈக்குவலா கூட இருக்கலாம். கரெக்டா? அது வந்து தேர்ட் பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் வி கேன் ரெப்ரசன்ட் த கிவன் கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பார்த்துக்குங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கல். சில்லாஜிசம் பேஸ்ட் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாசிபிள் சினாரியோவில் கொடுத்துருக்க கொஷினை வந்து எழுதிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு சால்வ் ஆஃப்டர் தட். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. சம் கப்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ். கரெக்டா? சம் கப்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங்ல கரெக்ட். சம் கப்ஸ் ஆர் நாட் கிடையாது. ஆக்சுவலாக ஆல் கப்ஸ் ஆர் ஷர்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே கிடையாது. சம் கப்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ்ன்றதை நம்ம டிரைவ் பண்ண முடியாது. செகண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் கப்ஸ் வந்து ஷர்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இதுலேயும் பண்ண முடியாது. தேர்ட்ல வந்து ஆல் ஆர் ஈக்குவல் வேற. சம் கப்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ் டெஃப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா நாட் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ஷர்ட்ஸ் ஆர் கப்ஸ். சம் ஷர்ட்ஸ் ஆர் கப்ஸ்ன்றது எஸ். ஃபர்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எஸ் கரெக்ட், சம் ஷர்ட்ஸ் ஆர் கப்ஸு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சம் ஷர்ட்ஸ் ஆர் கப்ஸ், இதுலேயும் வந்து கரெக்டு. பட் தேர்டு கேஸில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ் அண்ட் கப்ஸு அப்புறம் புக்ஸ் மூணுமே ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ ஆல் ஷர்ட்ஸ் ஆர் கப்ஸ், நாட் ஜஸ்ட் சம் ஷர்ட்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் டசன்ட் ஹோல்ட் குட். ஸோ இது வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கிவன் திஸ் எது வந்து ரைட்டான ஆப்ஷன்? ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் ஃபாலோஸாக கிடையாது. ஒன்லி டூ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸா? அதுவும் கிடையாது. எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் கிடையாது. நீதர் 1 nor 2 ஃபாலோஸ். எஸ், ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். போத் 1 2 கிடையாது, ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகல. ஸோ பேசிஸ் த ஸ்டேட்மெண்ட் கிவன் அண்ட் தி சினாரியோஸ் கன்சிடர்ட், ரெண்டு கன்க்ளூஷனுமே வந்து இட் கேனாட் ஃபாலோ. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் நம்பர் 4 நீதர் 1 nor 2 ஃபாலோஸ் தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். இஃப் டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days இட் வில் பி என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து மண்டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 61 டேஸ்க்கு வந்து நம்ம மேனுவலாக கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கு பார்க்கலாம். ஓகேவா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? ஸோ இன்னைக்கு மண்டே அப்படின்னா 1 டேக்கு அப்புறம் வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 6th டே, மண்டேலேருந்து 6th டே வந்து சண்டே. 7th டே பார்த்தோன்னா அகெயின் மண்டே தான் வருது. ஓகேவா? ஸோ எவ்ரி 7 days வந்து ரிப்பீட் சேம் டே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 61 days வாட் இட் வில் பி. இப்போ வந்து அதை நம்ம மல்டிபிள் ஆஃப் 7 வந்து நியரஸ்ட் நம்பர் வந்து 63 days. ஸோ 63rd டே வந்து என்ன இருக்குன்னா அகெயின் மண்டே தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன, 61st டே என்னது? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டே வரும். மண்டேக்கு முன்னாடி சண்டே, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே. ஓகேவா? ஸோ சாட்டர்டே தான் வந்து 61st டே. ஓகே, இதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் இயர் 100 AD, December 31st. இப்போ நம்ம என்ன இயரில் இருக்கிறோம்? 2024. என்ன சொல்கிறாங்க, 100th AD, 100th இயரில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக December 31st வந்து என்ன டேன்னு கேட்டிருக்காங்க. இது டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அது டஃப்பான கொஸ்டின் கிடையாது. ஏன்னா நம்ம ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை நமக்கு நீ கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் ஏடி, ஃபர்ஸ்ட் இயர் ஆர் 1 ADன்னு சொல்லுவாங்கல்ல, வச்சுக்கலாம். இங்கே வந்து லெட்ஸ் சே இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் January 1. January 1 தானே ஸ்டார்ட் ஆகும். January 1 அது மண்டேன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இது மண்டேவா இருக்கு அப்படின்னா செகண்ட் இயர், அதாவது 2 AD அப்படின்னு இருக்கிறப்போ January 1 வந்து என்ன டேவா இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏடின்றது வந்து இட்ஸ் நாட் அ லீப் இயர், 365 days தான் இருக்கும். கரெக்டா?
லீப் இயர்னு சொல்லணும்னா அந்த இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும், அதுதான் லீப் இயர். ஸோ 1 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 365 டேஸ் இருக்குது. இது வந்து எப்படி பிரிக்கலாம், 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 52 வரும் ப்ளஸ் 1ன்னு வரும். அதாவது 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா டே. இந்த 1 எக்ஸ்ட்ரா டேவை தான் நம்ம வந்து ஆட் டேன்னு சொல்கிறோம். கரெக்டா? இப்போ Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ செகண்ட் டேடியில் Jan 1 வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ எவ்ரி 7 டேஸ் வந்து டேஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆட் டேஸே இல்லை அப்படின்னா Jan 1 செகண்ட் டேடியில் மண்டேல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எக்ஸாக்டாக. ஆனால் ஒரு ஆட் டே இருக்குது. ஸோ January 1 வந்து செகண்ட் டேடியில் என்ன ஸ்டார்ட் ஆகும், டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும், இது மண்டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 100th இயர் அதுவும் December 31st வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா 101st இயர்ல January 1 என்ன டேல ஸ்டார்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அதுக்கு ஒரு முன்னாடி நாளில் இருக்கிற December 31st வந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? என்ன சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஏடி வந்து January 1 மண்டே, செகண்ட் ஏடி வந்து டியூஸ்டேனா ஒரு ஆட் டே இருக்குது அப்படின்னா, இப்போ 100 இயர்ஸ்க்கு 101st வந்து 101st இயர்னா 100 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது கண்டுபிடிச்சோன்னா நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ 100 வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 25 வரும். அது அப்படின்னா வந்து 25 லீப் இயர்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா செஞ்சுரி இயர்ஸ் வந்து லீப் இயராக கன்சிடர் ஆனோம்னா 400ஆல் டிவைட் பண்ணணும். 400ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான் அது வந்து லீப் இயர். 100 வந்து 400ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 100 வந்து லீப் இயர் கிடையாது டெக்னிக்கலி. ஸோ அப்போ என்ன வரும், 25 லீப் இயர்ஸ் இருக்காது, 24 தான் இருக்கும் 100க்குள்ள. 24 லீப் இயர்ஸ் அண்ட் 76 நார்மல் இயர்ஸ் இருக்கும். கரெக்டா? லீப்பு, நார்மல் இயர்னா வந்து 365 டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். லீப் இயர் அப்படின்னா 366 டேஸ் இருக்கும். ஓகே, 365 டேஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் டேன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஒரு ஆட் டே இருக்கு. ஆனால் லீப் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்கு. கரெக்டாக 366 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ வந்து 24 லீப் இயரில் வந்து 2 ஆட், each of those leap years will have 2 odd days. So 24 into 2 plus 76. நார்மல் இயருக்கு வந்து ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஆனால் நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது நீங்கள் சம் பண்ணீங்க அப்படின்னா 124ன்னு வரும். ஓகேவா? 124 ஆட் டேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து 124 ஆட் டேஸில் வந்து இதுலேயும் வந்து நம்ம நிறைய வீக்ஸாக பிரிக்கலாம். கரெக்டாக? 124 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 17 வீக்ஸ் ப்ளஸ் 5 ஆட் டேஸ் அப்படின்னு வரும். ஓகே, 17 வீக்ஸ் ப்ளஸ் 5 ஆட் டேஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த 5 ஆட் டேஸ் வருது. கரெக்டா? இந்த 5 ஆட் டேஸ் வந்து 100 இயர்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஏடி டு 100 ஏடி குள்ள there are 5 ஆட் டேஸ். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஏடி January 1 வந்து மண்டே அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 101st இயர் அதாவது 101 ஏடி அப்படின்னு வச்சுக்கோம். அந்த இயர்ல வந்து பார்த்தோன்னா மண்டே பிளஸ் 5 டே, மண்டேல ஸ்டார்ட் ஆகாது January 1, 5 டே தள்ளி போகும். 5 டே என்னது, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. மண்டே பிளஸ் 5 டே வந்து சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலி 101 ஏடி வந்து January 1 வந்து சாட்டர்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 100th ஏடி December 31st வந்து என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 101 ஏடி January 1 சாட்டர்டேனா December 31st of 100th ஏடி வந்து ஒரு நாள் முன்னாடி என்னது, ஃப்ரைடே. ஓகே, ஸோ ஃப்ரைடேல தான் வந்து December 31st December 31st 100th ஏடி வந்து ஃப்ரைடேல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் 17th March 2008 was Monday, what was 1st April 2012? ஓகே, ஸோ 17th March 2008 வந்து மண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து 1st April 2012 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 17th March 2012ல என்ன இருக்கும்? ஓகே, சேம் டேட்டு 2012ல வந்து என்ன டேன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1st April கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டா? இப்போ வந்து 2008லேருந்து 2012 வரைக்கும் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 2008ல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லீப் இயர், ஸோ 2 ஆட் டே இருக்கும். 2009ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் டே இருக்கும். 2010லேயும் வந்து ஒரு ஆட் டே, ஏன்னா எல்லாம் நார்மல் இயர். ஸோ அப்புறம் 2011ல் வந்து ஒரு 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 ஆட் டே தான் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 5 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ 17th March அதே டேட்டு 2012ல பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து 5 டேஸ் தள்ளி வரும். ஏன்னா 5 ஆட் டேஸ் இருக்குது. கரெக்டாக? இது மண்டே அப்படின்னா இது வந்து மண்டேலேருந்து 5 டேஸ் என்னது? சாட்டர்டே. ஓகே, ஸோ சாட்டர்டே தான் 17th March on 2012. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா 1st April 2012 வந்து என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17th Marchலேருந்து 1st April வரைக்கும் எவ்வளோ டேஸ் இருக்கு? நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 15 டேஸ் இருக்கும். ஓகே, 15 டேஸ் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல எவ்ரி 7 டே வந்து டே வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, இது வந்து 17th March வந்து சாட்டர்டே அப்படின்னா 17 + 7 24th Marchலையும் சாட்டர்டே தான் இருக்கும். கரெக்டா? அது வந்து நம்ம ஈஸியாக அப்படி கால்குலேட் பண்ணுறது. 15 டேஸ் இருக்குது, அதில் எத்தனை 7 இருக்குது? 2 7s இருக்குது, 2 வீக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஆட் டே இருக்குது. கரெக்டா? 2 வீக்ஸ் ப்ளஸ் ஒரு ஆட் டே இருக்குது. ஸோ ஆட் டேவே இல்லை அப்படின்னா 15 டேஸ் கழிச்சும் எக்ஸாக்டாக சாட்டர்டே தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு ஆட் டே இருக்கிறனால சாட்டர்டே இருந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தள்ளி போகும். தட் வில் பி சாட்டர்டேக்கு அடுத்த நாள் என்னது? சண்டே. ஓகே, ஸோ 17th Marchலேருந்து 1st April வரைக்கும் 15 டேஸ் இருக்குது, இந்த கேப் இருக்குது. இது வந்து 2 வீக்ஸ் அண்ட் 1 ஆட் டேயாக பிரிக்கலாம். 17th March வந்து சாட்டர்டே, ஸோ அந்த ஒரு ஆட் டேல வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சண்டே வந்துடும். ஸோ 1st April 2012 வந்து இட் இஸ் அ சண்டே. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் இயர் இன் த ஃபியூச்சர் வில் ஹாவ் த சேம் கேலண்டர் எக்ஸாக்ட்லி ஆஸ் 2009? ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2010, 2013, 2015 இல்லை 2017. ஓகே, ஸோ 2009 கேலண்டர் வந்து 2009 கேலண்டர் வந்து எக்ஸாக்டாக வந்து எந்த இயருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல இருந்து. ஓகே, இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆட் டேஸ் பார்க்கலாம். 2009 எல்லா இயரும் எழுதுறேன் வரிசையா. 2012, 2013, 2014 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ 2009 வந்து நார்மல் இயர், ஸோ வந்து ஒரு ஆட் டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே 2009 வந்து ஸ்டார்ட்ஸ் ஆன், இங்கே எழுதிக்கிறேன், January 1 வந்து பார்த்தீங்கன்னா மண்டேன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் வந்து மண்டேன்னு சொல்கிறேன். January 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2009க்கு வந்து ஒரு ஆட் டே இருக்குது. ஸோ 2010 January 1 வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஒரு ஆட் டே எக்ஸ்ட்ரா வருது இல்லை? ஸோ வந்து டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இப்போ 2010 வந்து நார்மல் வந்து இயர் தான். ஸோ அதுக்கும் ஒரு ஆட் டே இருக்குது. ஓகே, ஸோ 2011 வந்து January 1 இங்கே ஸ்டார்ட் ஆகும், டியூஸ்டேலேருந்து ஒரு நாள் தள்ளி போகும். ஓகேவா? ஸோ வந்து வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 2011 வந்து நார்மல் இயர், ஸோ ஒரு ஆட் டே இருக்குது. ஸோ 2012 வந்து January 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும்? Thursdayல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆனால் 2012 வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர், 4 டிவைட் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால 2 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ
2013 ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா Thursdayலேருந்து 2 நாள் ஆட் பண்ணி Thursday + 2 டே ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அப்புறம் 2013 வந்து ஒரு ஆட் டே இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் 2014 பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து சண்டேல ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 2014 ஒரு ஆட் டே இருக்கு. ஸோ 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சண்டே + 1 டே மண்டேல ஸ்டார்ட் ஆகும். நம்ம 2009 என்ன சொல்லியிருந்தோம்? மண்டேல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2015 பார்த்தீங்கன்னாலும் அந்த இயர் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2015 has the same calendar year as 2009. ஸோ 2015 தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். we will make you placement ready within 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.